கிழக்கு நீச்சத்தில் அக்னியில் கிழக்கு வாசல் கொடுத்து ஈசானியத்தில் கிழக்கு பகுதியில் படிக்கட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல பெண்களுக்கு திடீர் மரணத்தை கொடுத்துரும். வடகிழக்கு திசையில் ஜன்னல்கள் இல்லாத இருக்கிறது, வடகிழக்கு திசையில் மேல்நிலை ஒரு ரூம் கொடுக்கறது, வடகிழக்கில் பூஜை அறை கொடுக்கறது, இந்த மாதிரி இடங்கள்ல ஒன்று திருமண தடையை ஏற்படுத்தும். இல்லைன்னா திருமணம் ஆச்சுன்னா டைவர்ஸ். இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மையான உண்மைதான், ஆனால் பரிகாரம் பொய். வாஸ்து உண்மையா? 100% உண்மை. வாஸ்துல பரிகாரம் இருக்குதா அப்படின்னா இல்லை. வடக்கு திசை வந்து நம்ம காந்தபுலன் சார்ந்து இருக்கிறதுனால வடக்கு திசையை தவிர்க்கிறது நல்லது. அதே போல் இடி விழுந்த மரம் அதையும் பயன்படுத்தக்கூடாது. தீப்பற்றி எரிந்த மரம், இந்த 3 மரங்களையும் பயன்படுத்தக்கூடாது. ஆலயம் செல்வீர் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்முடைய சேனலில் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்தோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த நேர்காணலில் வாஸ்து சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாஸ்து சம்பந்தமாக நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க இன்றைய நேர்காணலில் ஸ்ரீ சர்க்குரு வாஸ்து தங்கத்துரை அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். குருவாள் குருவே துணை. தொடர்ந்து வாஸ்து சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ என்னென்னா, ஒரு வீட்டில் படுக்கை அறையில் கட்டில் எந்த திசையில் போடணும், நிறைய பேருக்கு அது ஒரு கேள்வியாக இருக்குது. எந்த பக்கம் தலை வச்சு படுக்கணும், அதே கட்டில் எந்த மரத்தில் செஞ்சு போட்டால் நல்லது, இரும்பு கட்டிலில் படுக்கலாமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ இதுக்கு உங்களுடைய விளக்கம் சார். பொதுவாகவே ஒரு வீட்டினுடைய தென்மேற்கு பகுதியில் படுக்கறை அப்படிங்கிறது அமைக்கணும். இப்போ தென்மேற்கு படுக்கறை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாலே கண்டிப்பாக அங்கே கட்டில் அப்படிங்கிறது கண்டிப்பாக போடணும். அப்போ இந்த கட்டில்கள் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்காலத்தில் பெரும்பாலும் இந்த கைத்து கட்டல் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. தரை ஃபஸ்ட்டு தரையில் படுத்து உறங்கினாங்க, பாய். அதுக்கப்புறம் கட்டில்கள்னு கயிற்று கட்டல் பயன்படுத்தினாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டல்கள் பயன்படுத்தினாங்க. அப்புறம் இரும்பு கட்டல் பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி ப்ளேவுட்டில் கட்டல் செய்து பயன்படுத்துகிறாங்க. இதில் நீங்கள் கட்டலுக்கு மிக மிக சிறந்த மரம் அப்படின்னா தேக்கு மரம், அதுக்கப்புறம் ஈட்டி மரம், தோதகத்தின்னு சொல்லுவோம் அந்த மரம். இது 2 தான் கட்டலுக்கு மிகச்சிறந்த மரம். 3ஆவதாக மூங்கில் மரத்தை எடுத்துக்கலாம். இதுதான் இருக்கிறதுலையே கட்டிலுக்கு பெஸ்ட்டு. ஓகே. அதுலேயுமே இந்த தேக்கு மரங்கள், மூங்கில், அப்புறம் தோதகத்தி மரம், ஈட்டி மரம்லாம் எப்போவுமே பட்டு போன மரத்தை வெட்டி கட்டிலுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதே போல் இடி விழுந்த மரம் அதையும் பயன்படுத்தக்கூடாது. தீப்பற்றி எரிந்த மரம், இந்த 3 மரங்களையும் பயன்படுத்தக்கூடாது. பொதுவாகவே இப்போது ஒரு இடி விழுகுது அப்படின்னாலே அந்த மரத்தினுடைய சக்தி எல்லாமே இழந்துடும் அந்த மரம். அதே போல் தான் இப்போ அந்த கட்டல்களை பயன்படுத்துறதுனால, அந்த மரத்தை பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து அந்த ஒரு கட்டிலுக்கு போடுறப்போ ஒரு நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கறதில்ல. எப்போவுமே மனம் சஞ்சலமான ஒரு மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா ஒரு தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகளையும் உறவுகளோட ஒரு தவறான ஒரு மனப்பான்மையை தான் ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால் இந்த மாதிரி மரங்களை பயன்படுத்துகிறத தவிர்த்துடணும். அப்புறம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மூங்கில் மரம். கிராம சைட்லாம் வந்து கைத்து கட்டல் போகிறதுக்கு மூங்கில் மரம் பயன்படுத்தினாங்க. அது தாராளமாக பயன்படுத்திக்கலாம், அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு கட்டல். இந்த இரும்பு கட்டலை 3ஆவது தரமாக தான் நான் குறிப்பிட்றேன். இரும்பு கட்டல் தாராளமாக பயன்படுத்தலாம், அதுலேயும் ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த தேக்கு கட்டல் அப்படின்னு சொல்லி போட்டு அது மேலே ப்ளேவுட் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இந்த ப்ளேவுட் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் வந்து உள்ளே வந்து லேயராக ரீப்பரை வச்சுருப்பாங்க. அதை பைண்டிங் பண்ணி அதுக்கு மேலே ஒரு மர பலகையை போட்டு அதுதான் ப்ளேவுட்டாக நம்ம கொடுக்குறாங்க. அந்த லேயராக வரக்கூடிய அந்த ரீப்பர்லாம் பார்த்திங்கன்னா என்ன மரத்துலேருந்து வருதுன்னே தெரியாது. அது ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். அது ஆண் மரமா, பெண் மரமா, அலிமரமா, மரங்கள்லேயும் 3 இருக்குது. கல்லில் கூட வந்து வேற்றுமை இருக்குது. இப்போது சிலை வடிக்கிறதுக்குன்னு ஒரு கல் தனியாக இருக்குது, வீடு கட்டுறதுக்குன்னு
கரணைக்கல் அப்படிங்கிறது அது ஒரு தனியாக இருக்குது. இப்படி கல்கள் இப்போ டைல்ஸ் அப்படின்னா அதுவும் ஒரு கல் வகை சேர்ந்தது. இப்போ கல்லில் நிறைய வகைகள் இருக்குது. அதுலேயே ஆண் பெண் வகைகளாகவும் பிரிக்கலாம். அப்போது இந்த மாதிரி தான் இந்த மரங்கள்லேயும் நிறைய வகைகள் இருக்குது. அப்போது இந்த பிளேவுட் தயாரிக்கிறப்ப என்ன வகையான மரங்களில் தயாரிக்கிறாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால வீட்டுக்கு தயவுசெய்து இந்த கட்டில் புதுசு வாங்குறப்போ பிளேவுட் போட்ட கட்டில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தேக்கு பயன்படுத்தலாம். அப்படி எதுவுமே இல்லை, என்னால் முடியல, கட்டில் வாங்குறதுக்கே எனக்கு வாய்ப்பு இல்லைன்னா தரையிலையும் கூட பாய விரிச்சு படுத்துவங்களாம், எந்த தப்பும் கிடையாது. ஆனால் நம்ம ஒரு தவறான ஒரு சரியில்லாத ஒரு மரத்தை பயன்படுத்துறதுனால ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கறதில்ல. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டல் வாங்கிட்டேன், அந்த கட்டலை படுக்கிறதே இல்லைம்பாங்க. அதற்கு காரணம் கூட இதுதான். பிளேவுட்டில் செஞ்ச இடத்துல நிம்மதியாக தூங்க முடியாது, நிரந்தரமாக படுத்து தூங்க மாட்டாங்க. இந்த கெட்ட கனவுகள்லாம் வருது, எல்லாமே அந்த மாதிரி இடம் தான். அந்த கட்டல்கள் வந்து உங்களுக்கான நிறைய விஷயங்களை நமக்கு உணர்த்தும். இப்போது நீங்கள் ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்கிறப்போ ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயங்களை சொன்னால் ஏற்றுக்கலாம். இல்லாத விஷயங்களை புதுசாக நம்ம சொல்கிறப்போ நம்மளுடைய மனநிலை அதை ஏற்றுக்காது. அதனால தான் நடைமுறையில் என்னென்ன இருக்குதோ அதை நம்ம தொடர்ந்து பதிவிட்டுட்டு வர்றோம். ஓகே சார். அதனால் அந்த கட்டல்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக, முடிஞ்சால் தேக்கு, இல்லை அப்படின்னா கைத்து கட்டல் பயன்படுத்துங்க, இல்லைன்னா பாயில் படுத்துறவங்க தவறில்லை. இந்த பிளேவுட்டை பயன்படுத்தாதீங்க. இப்போது நிறைய இடங்களில் பிளேவுட் பயன்படுத்துகிறாங்கன்னு கூட ஒரு கேள்வி எழும். அது எதுக்கு ஆயிடுச்சு, மடிச்சு போட்டா சோஃபா, அப்புறம் ஓபன் பண்ணா கட்டில், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இது எந்த இடத்துல பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே பயன்படுத்தினாங்க. எங்கே பயன்படுத்தினாங்கன்னா லாட்ஜில் பயன்படுத்துவாங்க, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ரிசார்ட், இந்த மாதிரி இடங்கள்ல பயன்படுத்துவாங்க. இங்கே யாருமே நிரந்தரமாக தங்குவதில்லை. நீங்கள் ஹாஸ்டல்லையும் கூட பிளேவுட்டில் கொடுத்துருக்காங்க. இது எங்கேயுமே நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. அப்போ வீட்டில் அப்படின்னாலும் நீங்கள் போட்டிங்கன்னா நிரந்தரமாக அந்த இடத்துல இருக்க முடியாதுங்கிறது தான் 100% உண்மை. இதை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தாங்கன்னா இது நம்மளே உணர்ந்துக்கலாம். பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இதை வந்து பயன்படுத்த பழகிட்டாங்கன்னா ஒரு அற்புதமாக வேலை செய்யும். அப்புறம் இந்த கட்டல் போட்டு படுத்து தூங்குறப்பவுமே ஒரு சிலருக்கு எந்த திசைகளை தலை வச்சு படித்தா என்ன நன்மைகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதில் கிழக்கு திசை அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பெரியவர்களுக்கு அப்படின்னா தெற்கும் மேற்கு திசைகளை தலை வைத்து படுத்தா நன்றாக இருக்கும். வடக்கு திசை வந்து நம்ம காந்தபுலன் சார்ந்து இருக்கிறதுனால வடக்கு திசையை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது நம்ம வாஸ்துல தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றோம். இதுவே நிரந்தரம் இல்லாத ஹோட்டல் ஆகட்டும், அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டு, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வடக்கு திசை தலை வைத்து படுத்தாலும் கூட எந்த தவறும் இல்லை. ஏன்னா அங்கே நிரந்தரமாக யாருமே படுத்து தூங்குறது இல்லை. ஏன்னா வருவாங்க, தூங்குவாங்க, அடுத்த நாள் காலையில் வெக்கெட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த இடங்களில் தாராளமாக பயன்படுத்தலாம். ஏன்னா நிறைய லாட்ஜ், ஹோட்டல்ஸு, ரிசார்ட்டுக்கெலாம் நம்ம வாஸ்து பார்க்க போகிறோம். அந்த இடத்துல இந்த கேள்விகள் அவங்க கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இதையும் பதிவிடுறேன். ஓகே சார். இப்போது அந்த படுக்கை அறையிலே வந்து என்ன வாஸ்து குறைபாடு இருக்கிறனால கணவன் மனைவிக்கு சண்டை வரும், ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்கும், என்ன காரணம் சார்? பொதுவாக ஒரு கட்டல் போட்டு படுத்து தூங்குறதுல எல்லாருமே ஒரு சாதாரணமாக தான் நம்ம நினைக்கிறோம். அது அப்படி இல்லை. கிழக்கு சுவரை ஒட்டி நீங்கள் கட்டல் போட்டிருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு தொடர்ந்து சண்டை வந்துகிட்டே இருக்கும். வடக்கு பகுதியை, வடக்கு சுவரை ஒட்டி கட்டல்கள் அமைத்து படுத்துங்கன்னா தீராத நோயை கொடுக்கும். எப்போவுமே அங்கே நோய் பாதிக்கப்பட்டவங்க யாரோ ஒருத்தர் அங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனால் வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியை சார்ந்து, சுவரை சார்ந்து கட்டல் போட்டு படுத்து உறங்குவதை தவிர்ப்பது சிறந்தது. தெற்கு சுவரையும் மேற்கு சுவரையும் சார்ந்து தாராளமாக கட்டல் அமைச்சு படுத்துக்கலாம். அதுபோல் தெற்கு தலை வைத்து படுக்கலாம், எந்த பாதிப்பும் கிடையாது. மேற்கு தலை வச்சு படுத்தாலும் எந்த பாதிப்பும் கொடுக்காது. ஓகே சார். இப்போ குழந்தைகளுக்குன்னு வரும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அது? பொதுவாக குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் இந்த பிளேவுட்டை பயன்படுத்தி போடுற கட்டலில் படுத்து தூங்குறதே இல்லை. அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா கீழே பெட்டு வந்து கீழே தூக்கி போட்டு படுத்து தூங்குவாங்க. நிறைய இடங்களில் பாருங்களேன், பெட்டு வாங்கி கட்டல் வாங்கி வச்சுருப்பாங்க, ஆனால் கீழே தரையில் தான் பெட்டு போட்டு படுத்து தூங்குவாங்க. அங்கே படுத்தா எனக்கு உறக்கமே வரலைம்பாங்க. இது உண்மை. அப்போ அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த தேக்கு அப்படிங்கிறத பயன்படுத்துங்க. அது வந்து தேக்கு அப்படிங்கிறது ஒரு வலிமையை கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் தேக்கி வைக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்காக தேக்குமாங்க. பழைய காலத்து இந்த கல்லாப்பெட்டிகள்,
அதே மாதிரி கடைகள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா பணம் வைக்கக்கூடிய ஒரு பெட்டி, வீட்டில் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய பெட்டிகள், பீரோ, இது எல்லாமே தேக்கில் தான் செஞ்சாங்க. அது பணத்தை தேக்கி வைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வழியாக நம்ம அதை நம்பிக்கிட்டு வர்றோம். அது உண்மையும் கூட. அதனால் தேக்கு மரம் வந்து பயன்படுத்துறது சிறப்பு. அதே மாதிரிங்க சார், இப்போது பெட்ரூம்லேயே வார்ட்ரோப் வச்சுருக்காங்கல்ல, ஸோ அதுவும் திசை பார்த்து தான் வைக்கணுமா? இந்த திசையில் வைக்கணும்னு இருக்கா? பொதுவாக பெட்ரூமில் வந்து கிழக்கு திசை வடக்கு திசை அப்படிங்கிறது நம்மளுடைய முகம் அப்படிங்கிறோம். இது வீட்டுக்கு மட்டுமானா ஒவ்வொரு அறைக்குமே எடுத்துக்கலாம். தெற்கும் மேற்கும் அப்படிங்கிறது முதுகு பகுதியாக நம்ம வாஸ்துல குறிப்பிடுறோம். அப்போது தெற்கு திசையில் லாஃப்ட் அப்படிங்கிறது கொடுக்கலாம், வார்ட்ரோப் அமைச்சுக்கலாம். மேற்கு திசையிலையுமே லாஃப்ட் கொடுக்கலாம், வார்ட்ரோப்பு அமைச்சுக்கலாம். வடக்கு கிழக்கு திசையில் வார்ட்ரோப்பு அமைக்கவே கூடாது. எப்போவுமே கிழக்கு திசையில் ஒரு வார்ட்ரோப் செல்ஃபுகள் கட்டினீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகனுக்கு மன அழுத்தமும் டென்ஷனும், அந்த ரூம்குள்ளே போனாலே ஒரு டென்ஷன் ஆயிடுவார், அந்த மாதிரி ஒரு மனநிலையை கொடுக்கும். இதே வடக்கு பகுதியில் நீங்கள் செல்ஃபோ லாஃப்டோ கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்போவுமே மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும். வடக்குங்கிறது குபேரனுக்கானதை எடுக்கிறோம், பெண்ணுக்கானதை எடுத்துருக்கோம். வடக்கு பகுதியில் அதிக பாரமான கனமான பொருள்கள் இருந்துச்சுன்னா அங்கே பெண்களுக்கு பாதிப்புகளையும் மன அழுத்தத்தையும் டென்ஷனையும் கொடுத்துட்டே இருக்கும். அதனால் வடக்கும் கிழக்கும் பகுதியில் வார்ட்ரோப் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்க சார். இப்போது திருமண தடை நிறைய பேருக்கு வருது. ஸோ இதுக்கும் வீட்டில் இருக்க வாஸ்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கு? 100%. வீடு வாஸ்து தவறாக இருந்தால் தான் திருமண தடையே வரும். ஓகே. நீங்கள் நிறைய இடங்களில் போனீங்கன்னா ஜோதி இடத்துல நல்லா இருக்கும். ஆமாம், எந்த பிரச்சனையும் இல்லை. குரு திசை இருக்குது, கல்யாணம் நடந்துடும், இந்த மாதம் நடந்துடும், அடுத்த மாதம் நடந்துடும், வைகாசியில் நடந்துடும் சொல்லுவாங்க. ஆனால் நடக்காது. அந்த மாதிரி சொல்லி 5 வருடங்கள் 6 வருடங்களில் தள்ளி போய் இன்னும் திருமணமாகாத இருக்கிற ஆட்களாக இருக்காங்க. 10 ஆண்டுகளை கடந்து திருமணம், 40 வயதை கடந்து திருமணமாகாதவங்களாம் இருக்காங்க. ஸோ வீடு தவறாக இருந்தால் 100% திருமண தடையை கொடுக்கும். என்ன மாதிரியான குறைபாடு சார் இருக்கக்கூடாது? இப்போது பொதுவாகவே ஒரு ஆண் மகனாக இருந்தாருன்னா வடமேற்கு திசை வடக்கு திசை வந்து வாஸ்து சரியான முறையில் அமைச்சுக்கணும். அதே பெண் குழந்தையாக இருந்தாங்கன்னா கிழக்கு திசையும் தென்கிழக்கு திசை பகுதியும் தென்கிழக்கு பகுதியும் வாஸ்து சரியாக அமைச்சுக்கணும். இப்போ தென்கிழக்கு திசையில் ஏதாவது ஒரு டாப் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஒத்த டாப் இறக்கி அந்த கிழக்கு திசையை மறைச்சி வைக்கிற மாதிரி வைக்கிறது, இல்லை தென்கிழக்கு திசையில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் போட்டு அதுக்கு ஒரு காங்கிரீட் போட்டு பெருசாக அதை அடைச்சி வைக்கிறது, இல்லை கிச்சன்லேருந்து வெளியில் வர்றதுக்காக நான் அவுட்டோர் ஒரு டோர் கொடுக்குறேன்னு சொல்லி தென்கிழக்கிலே கொடுத்து அதையும் வந்து ஃபுல்லாக ஒரு கிரில் போட்டு அதுக்கு மேலே ஷீட் அடைச்சி மறைச்சி வைக்கிறது. இந்த மாதிரி தென்கிழக்கு திசை தெற்காகட்டும் கிழக்காகட்டும் 2 திசைகளுமே சரியான கட்டமைப்புகள் இல்லைன்னா கூட அந்த வீட்டில் பெண்களுக்கு திருமண தடையை கொடுக்கும். ஆண்களுக்கு வடமேற்கு திசையில் கீழ்நிலை தண்ணீர் தொட்டி இருந்துச்சுன்னா நிச்சயமாக திருமண தடை கொடுக்கும். அப்படியே திருமணமே நடந்தாலும் கோர்ட்டு கேஸ் போய் பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துரும். இதே வடமேற்கு திசையில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் ஒரு காங்கிரீட் போட்டு நல்லா பெருசாக கட்டியிருந்தாங்கன்னா அதுவும் திருமண தடையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்புறம் இந்த வெளிப்பகுதி மட்டுமா அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடாது. இது வீட்டில் உட்பகுதியையும் பார்க்கணும். இப்போ பொதுவாகவே வீட்டினுடைய தெற்கு நடுப்பகுதி தெற்கு பகுதிகள் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல ஆண் குழந்தைகளுக்கு திருமண தடையை கொடுக்கும். அப்புறம் ஒரு வீட்டுடைய வடமேற்கு மேற்கு பகுதி வளர்ந்து தென்மேற்கு பகுதி அப்படிங்கிற இடம் கட்டாகி இருந்தாலும் அந்த இடத்துல திருமண தடை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு இந்த திருமண தடையை எடுக்க முடியாது. பட் வீட்டில் ஒவ்வொரு அங்கலமாக தனித்தனியாக பிரித்து அதை முறையாக வாஸ்துப்படி அமைச்சிட்டாங்கன்னா அதிகபட்சம் 6 மாதத்தில் திருமணம் அப்படிங்கிறது 100% நடக்கும். கடந்த மாதம் கூட நான் வந்து வீடு பார்த்து 6 பேர்த்துக்கு திருமணம் நடந்திருக்கு. அதை எப்படி சார் பரிகாரம் பண்ணுறாங்க? பரிகாரம் அப்படிங்கிறதுல 100% எதுவுமே நடக்காது. பரிகாரங்கிறது முழுக்க பொய். பரிகாரம்லாம் ஏமாத்துறது. ஒரு பரிகாரம் பண்ணி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்மெல்லாம் ஒரு தொழில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கோடிக்கணக்கில் போட்டு பிஸ்னஸ் முதலீடு பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு பரிகாரமாக பண்ணலாமே. உழைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மந்திரத்தை போட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஊரெலாம் தெரிஞ்சால் பணம் வந்துடும்ல. எதுக்கு நம்ம பரிகாரம் மந்திரம் எதுக்கு போடணும்? இந்த மந்திரங்கள் எந்திரங்கள் தந்திரங்கள் பிரமிடுகள் இந்த கம்பி கட்டுறது செம்பு கம்பி பதிக்கிறது இது எல்லாமே முழுக்க ஏமாற்று வேலை.
இதெல்லாம் ஒரு குரூப் வந்து இப்போ பணமாக்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் 1% கூட வேலை செய்யாது. இந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்துருக்குறோம். அதெல்லாம் முழுக்க முழுக்க போய் இந்த அதே மாதிரி இந்த தாயத்துக்கள் அப்படிலாம் சொல்கிறாங்களே, இந்த தாயத்தெல்லாம் எல்லாத்துக்கும் வேலை செய்யுமானா செய்யாது. ஒரு சில குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பாடம் படித்து கட்டுவாங்க, அதெல்லாம் வந்து சூப்பராக வேலை செய்யும். ஆனால் அந்த அவங்க எழுதி கொடுக்கறது வேற, தாயத்துக்குள்ளே வச்சு அதை பயன்படுத்துவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. பணம் அப்படிங்கிற நோக்கில் நிறைய ஏமாத்துறாங்க. இந்த தாயத்தை கட்டினா பணம் வரும், அந்த தாயத்தை கட்டினா பணம் வரும், எல்லாம் பணம் வரும்னா அந்த தாயத்து போட்டு கொடுக்குற 100 ரூபா கிடைக்கும்னா அந்த தாயத்தையே போட்டு கொடுக்குறான். இப்போ பரிகாரங்கள் பண்ணுறதே பொய் அப்படின்னு சொல்கிறீங்க. பார்த்தோன்னா நிறைய கோவில்களில் திருமண தடைக்குன்னே இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கோவிலுக்கு போனால் திருமண தடை நீங்கி திருமணம் ஆயிடுதா சார்? இது நிறையா பேர்த்துடைய கேள்வியும் கூட இதுதான். இது நடந்துச்சா அப்படின்னா கிடையாது. இது ஒரு சில இடங்களில் இயற்கையாகவே அவங்க வந்து ஏதாவது ஒரு வீடு மாற்றுவாங்க, இல்லை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அமைக்கிறப்ப நடந்துடும். ஒரு சிலருக்கு இயற்கையாகவே இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மையான உண்மை தான், ஆனால் பரிகாரம் பொய். வாஸ்து உண்மையா? 100% உண்மை. வாஸ்துல பரிகாரம் இருக்குதா அப்படின்னா இல்லை. அப்போது நம்ம வந்து ஜோதிடத்தை வாஸ்தையை எடுத்துக்கலாம், ஆனால் பரிகாரம் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தாரதோஷம் அப்படிம்பாங்க. ஆண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாரதோஷம், இப்போ அவங்களுக்கு 2 திருமணம் அப்படிம்பாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாழை மரத்தை வச்சு வெட்டுறது, வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பரிகாரமாக பண்ணுறாங்க. ஆனால் அப்படித்தான் பண்ணி எல்லாத்துக்கும் திருமணம் நடந்துச்சான்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 30% பேருக்கு திருமணம் நடக்கலை. அப்போது அந்த அதுவும் அப்படின்னா அந்த பரிகாரம் அப்படிங்கிறது அந்த இடத்துலையே நம்ம வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பதிவிடுறோம். அப்போது இந்த அப்படி தான் பண்ணி திருமணம் நடந்துச்சு இல்லையா, அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களான்னா அங்கேயும் இல்லை. ஒருத்தருக்கு இப்போ பொதுவாகவே ஒரு வீட்டுடைய தென்மேற்கு திசை தலைவாசல் கொடுத்துருக்காங்க, தென்மேற்கில் ஒரு ரோடு குத்தல் இருக்குது, இல்லை தென்மேற்கில் வீட்டின் அருகிலேயே ஒரு கிணறோ பள்ளங்களோ இருக்குன்னா அந்த இடத்துல நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளே பிரிவை கொடுத்துரும். குடும்ப உறவு அப்படிங்கிறது சரியாக இருக்காது. அல்லது கணவன் எதிர்பார்த்த அளவுக்கு மனைவி இருக்க மாட்டாங்க, மனைவி எதிர்பார்த்த அளவுக்கு கணவன் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சில ஆப்போசிட்டான ஒரு எதிர்வினைகளையும் கொடுத்துரும். அப்போது நீங்கள் இந்த பரிகாரம்லாம் பண்ணி என்ன பண்ணுறதுங்க? வீடு தப்பாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் டைவர்ஸ் ஆனது நிறையா இருக்குது. நான் 100கணக்கான பேர் அந்த மாதிரி நடந்திருக்கு. குறிப்பாக அந்த விவாகரத்து ஆகிறதுக்கு என்ன காரணம் சார் வாஸ்துவில்? அருமையான கேள்வி. விவாகரத்து ஆகிறதுக்கு வடகிழக்கு திசையில் படிக்கட்டு, வடகிழக்கு திசையில் ஜன்னல்கள் இல்லாத இருக்கிறது, வடகிழக்கு திசையில் மேல்நிலை ஒரு ரூம் கொடுக்கறது, வடகிழக்கில் பூஜை அறை கொடுக்கறது, இந்த மாதிரி இடங்களில் ஒன்று திருமண தடையை ஏற்படுத்தும், இல்லைன்னா திருமணம் ஆச்சுன்னா டைவர்ஸை கொடுக்கும். அதே தென்மேற்கு திசையில், இப்போ தென்மேற்கு நைருதி முளைங்கிறோம், அந்த பகுதியில் நீங்கள் பீரோ வச்சா பணம் பெருகும், கணவன் மனைவி சேர்ந்தால் குழந்தைகள் பெருகும். அதே பகுதியில் நீங்கள் ஒரு தலைவாசலை தெற்கோ மேற்கோ கொடுத்துட்டாங்கன்னா 100% டைவர்ஸ் கொடுத்துரும். தெற்கு அல்லது மேற்கு பகுதியில் வாஸ்து தவறாக, அதான் நீச்ச வாசல் அப்படிமோ அந்த மாதிரி அமைப்பு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளே பிரிவை கொடுக்கும். ஒன்று டைவர்ஸ் கொடுக்கும், இல்லை யாரோ ஒருத்தர் இறந்துருவாங்க, இல்லைன்னா தொழில் நிமித்தமாக வெளிநாடு வெளியூர்களுக்கு வந்து கணவன் பயணப்பட்டுருவார். நிறைய இடங்களில் திருமணத்துக்கு பின்னாடி பெண்கள் படிக்கிறதுக்காக கணவனை விட்டு போட்டு ஹாஸ்டல்லேருந்து வெளியில் படிக்கிறதுக்காக போய் படிக்கிறவங்க கூட நிறையா இருக்காங்க. இதுவும் தென்மேற்கு பாதிப்புக்கானது தான். அப்போ தென்மேற்கு இந்த கணவன் மனைவி பிரிவுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எடுக்க முடியாது. வடகிழக்கு பகுதியும் தென்மேற்கு பகுதியும் வீட்டில் வந்து வாஸ்து சரியாக இருந்துச்சுன்னா தான் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கும், பிரிவு இருக்காது. இல்லைன்னா கண்டிப்பாக 100% பிரிவை கொடுக்கும். இப்போ அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் சார்? என்ன மாற்றி அமைச்சா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்? இப்போது ஒரு வீட்டுக்கு வடகிழக்கு கிழக்கு பகுதியில் படிக்கட்டு இருக்குது. படிக்கட்டு கிழக்கு கொடுத்தாங்கன்னா வாசல் வந்து நீச்ச பகுதியில் கிழக்கில் கொடுப்பாங்க. அப்போது கிழக்கு நீச்சத்தில் அக்னியில் கிழக்கு வாசல் கொடுத்து ஈசானியத்தில் கிழக்கு பகுதியில் படிக்கட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல பெண்களுக்கு திடீர் மரணத்தை கொடுத்துரும்.
அது பர்டிகுலராக சொல்லப்போனால் தலையில் நரம்பு வெடிச்சு இல்லை தலையில் வந்து ஏதாவது திடீர்னு ஒரு பாதிப்பு, மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு திடீர் அப்படிங்கிற இறப்பு பெண்களுக்கு கொடுக்கும். இதே வடக்கு பகுதியில் படிக்கட்டு, வடமேற்கு பகுதியில் ஒரு நீச்ச வாசல் தவறான அமைப்புகள் கொடுத்துச்சுன்னா ஆண்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். ஆண்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனையில் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறதுல உயிரிழப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ இதுக்குமே இந்த படிக்கட்டு அமைப்புகளில் நிறைய அமைப்புகள் இருக்குது. வடக்கு பகுதியில் அமைப்பு கொடுக்குறப்போ நிறைய பேர் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி ஏறுற மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் 100% ஹார்ட் அட்டாக்கில் தான் இறப்பை கொடுக்கும். இதுவே ஜன்னல்கள் இல்லாத பாரமான ஒரு அமைப்பு கொடுக்கறது, இல்லை வடகிழக்கு வந்து வெட்டுப்பட்டான அமைப்பு கொடுத்து தவறான வாஸ்து தலைவாசல் அமைப்பு கொடுத்தாலும் ஆணுக்கு விபத்துக்களால் மரணமோ திடீர் மரணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அந்த இடத்துல பிரிவு அப்படிங்கிறது இயற்கையாகவே ஏற்பட்டுறதில்ல. கணவன் வந்துட்டு ஆல்ரெடி பிரிஞ்சிடுறாங்க. ஸோ அதனால இந்த வாஸ்து ஒரு அற்புதமானது. இதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ இது பொதுவாகவே நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை பஞ்சபூத தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வாஸ்தையை நம்ம பார்க்குறோம். இப்போது ஒரு கல்லை உடைக்கணுனாலும் தண்ணி அப்படிங்கிறது வேணும். ஒரு மரத்தை அறுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அதற்கும் வெப்பம் அப்படிங்கிறது வேணும். ஒரு இரும்பை அறுக்கணும் அப்படின்னாலும் அதற்கும் நீர் அப்படிங்கிறது பயன்படுத்தணும், வெப்பம் அப்படிங்கிறதையும் பயன்படுத்தணும். அப்போது இந்த வெப்பத்தை எப்படி நம்ம பயன்படுத்தணும், காற்றை எப்படி பயன்படுத்தணும், நிலத்தை மண் தத்துவம் இருக்கக்கூடியதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்கிறது தான் இந்த வாஸ்து அமைப்பு. இப்போ வாஸ்தை வந்து நீங்கள் முழுமையாக பார்த்து சரியான கட்டமைப்பில் அமைச்சுக்கிட்டால் 100% பலன் எடுக்கலாம். அற்புதமான பலன் கொடுக்கும். ஒவ்வொரு இடங்கள்லையுமே வாஸ்துப்படி மாற்றி அமைக்கும் போது 15 நாள் 30 நாள்லேயே நல்ல நல்ல மாற்றங்கள் நடந்திருக்கு. திருமண தடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே ஒரு 2-3 பசங்களுக்கு டக்குன்னு திருமணம் கைகூடிருச்சு. அப்போது இதுவே பரிகாரம் செஞ்சு நடக்குமானா நடக்காது. அது ஒரு காலகட்டம் காலதாமதம் ஏற்படுத்தி அது அந்த கிரகங்கள் நகர்வுகள் நகர்ந்ததுக்கு அப்புறம் தான் திருமணத்தை கொடுக்கும். அதனால் வாஸ்து அப்படிங்கிறது 100% உண்மை. அதை பயன்படுத்துவதை பொறுத்து பலனை கொடுக்கும். நிச்சயமாங்க சார். இன்னும் கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அடுத்த நேர்காணலில் தொடர்ந்து பேசலாம் சார். நிச்சயமா. நன்றி. நன்றி.